அஸ்ஸலாமு அலைக்கும். பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஓடுகின்ற கால்கள் ஒரு நாள் நிற்கும். நம்மளுடைய மூச்சு ஒரு நாள் அடங்கும். நம்மளுடைய மரணத்திற்கு பின்பாக நம்மளுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய நல்ல அமல்கள் தாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. நாளை மறுமையில் தன் சகோதரன் தன்னை பார்த்து ஓடுவார். அவருடைய தாய் தந்தையர்கள் அவரை பார்த்து ஓடுவார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை பார்த்து ஓடுவார்கள். நாளை மறுமையில ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல நமக்கு பயன் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய நல்ல அமல்கள் தாங்க. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய செல்வங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல நம்மளுடைய அமால்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை வெற்றியாளர்களாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசாவை 3 விஷயங்கள் பின்தொடரும். அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய செல்வங்கள், அவருடைய நல்ல அமல்கள். இதுல அவருடைய குடும்பத்தார்களும் அவருடைய செல்வங்களும் திரும்பி விடுவார்கள். அவருடைய நல்ல அமல்கள் மட்டும்தான் அவர் கூட இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.